ஹாய், இன்றைக்கி ஒரு எக் அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு தம் புலாவ் ஆர் பிரியாணி அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னன்ட்டு பார்த்துடலாம். சரியா? இதுக்கு ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, அப்புறம் 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கழுவி வச்சாச்சு. இது வந்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது 1லேருந்து 2 ஸ்பூனு ரெட் சில்லி, 1.5 ஸ்பூனு தனியாத்தூள். பாஸ்மதி ரைஸு 2 அழகு போல் கழுவி ஊற வச்சுருக்கேன். எக்கு வேக வச்சாச்சு. உருளைக்கிழங்கு இருக்குது. ஒரு 2 பொட்டேட்டோ போல் போதும். எண்ணெய், தயிர், உப்பு, அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால். ஓகே, இது இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும். அப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கீ. இதுதான் வந்துட்டு எல்லாம் பேசிக் நீட்ஸு. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயட்டும். இதில் உருளைக்கிழங்கும் முட்டையும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வேக வச்ச முட்டைங்கிறதுனால அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டு நம்ம மசாலா மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்ச உடனே அதை போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, தனியா எல்லாம் சேர்ந்த மாதிரி கலந்து வச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு வேகட்டும். இந்த சைடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயத்தை பக்கோடா அளவுக்கு நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அந்த வெங்காயத்தை எடுத்தாச்சு. வதக்கின வெங்காயத்தை இதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு கீ இருக்குது, ஊற்றிடுறேன். சரியா? ஊற்றியாச்சு. இது ஆனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். தாளிச்சிடணும். வடிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சரியா? கொஞ்சம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அது கூடவே சேர்ந்து இந்த புதினா இலைகளையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு இது பண்ணி வச்சிடணும்ல, அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே கடாயில் தான் நம்ம முட்டையும் ஒரு வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். சரி, இதையும் ரெடி பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு கூட ரெடியாக வச்சுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் தயிர், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது அப்புறம் இந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். சரிங்களா? ரொம்ப நிறையா இல்லை, 1 கிளாஸ் அளவுக்கு தான். இதில் 2 அளவுக்கு ரைஸுக்கு 4 அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன்.
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போடக்கூடாது, உப்பு போட்டு வச்சாச்சு. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டு கலரி வச்சிடலாம். இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுடலாம். வேகட்டும். த்ரீ ஃபோர்த் குக் ஆகிருக்குது ரைஸு. இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த உருளைக்கிழங்கு இது பண்ணி வச்சுருக்கல, அந்த மசாலா பண்ண வச்சுருக்கத போட்டுருங்க. அப்புறம் முட்டை இதையும் வச்சிடணும். இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். தம் அவ்வளோதான், தம்மில் இருந்துருச்சு நல்லா. இந்த டைமில் இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை தூவிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், செஞ்சு வச்சு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். அவ்வளோதான், எக் ஆலு பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.